மாதிரி கடைசியில ஈசாக்கு மரிக்கும் தருவாயில கூட ஏசாவான் பார்த்துட்டு தான் அந்த முதல் ஆசீர்வாதத்தை என்ன பண்றார். அப்போ கடைசி வரைக்குமே ஈசாக்கு மரிக்கிற வரைக்குமே யாக்கோபுக்கு முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, எண்ணம் இல்ல, சிந்தை இல்ல. அதே போல ரெபேக்காளுக்கு ஒரு சிந்தை இருக்கு. ஈசாக்கு மரிக்கிற வரைக்குமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்குமே அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கணும்னு ரெபேக்காள் ஆசைப்படுறாங்க. அப்ப யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு ரெபேக்காவினுடைய சிந்தை, யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏசாக்கு. அப்ப இங்க எங்க கனம் வந்தது, எந்த இடத்துல வெறுப்பு வந்தது? தேவனாகிய கர்த்தர் வெறுக்கும் அளவிற்கு ஏசா செய்த காரியம் என்ன? பதிலை கமெண்டில் அனுப்பவும். சரியான பதிலுக்கு பரிசு உண்டு.